நம்ம குட்டி மொட்டை மாடி பாட்டிக்கு யார் வர போறா அப்படின்னு தெரிஞ்சா நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க. யார் அப்படின்னா யாரு? லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவா? இல்ல. அப்போ திஷாவா? இல்லவே இல்ல. சமந்தாவா? இல்லவே இல்ல. இல்லையா நீனு? எமி ஜாக்சனா? இல்லையா. எவன் அந்த நைட் வருவான்? நீ சொல்றது தமிழ்நாடு லேடி சூப்பர் ஸ்டார், நான் சொல்றது திண்டுக்கல் பிரின்சஸ் லேடி சூப்பர் ஸ்டார். இது இன்ஸ்டா செலிபிரிட்டி. எஸ் அவங்கதான். எங்க இருக்காங்க? நம்மள பக்கம் வராங்க. அவங்க எப்படி வருவாங்க? இங்க வராங்க. சரி வர சொல்லுங்க பாப்போம். வெல்கம் பண்றோம். இப்போ அவளை வெல்கம் பண்றோம். வெயிட்டா கை தட்டுறோம். வெல்கம் வெல்கம். அது மட்டும் இல்ல, இன்னொருத்தர் கூட போறோம். யார் தெரியுமா? யாரு? யார் தெரியுமா? சொன்னா பேர கேட்ட அப்படி நடுப்பு ஏரியா ஃபுல்லா அப்படி இல்ல இப்படி அது இவ்வளவு கூப்பிடுற இடத்துக்கு. யாரு பேர் சொல்லும்? அவர் படம் எல்லாம் இடி மாதிரி இருக்கும். அவர் ஒரு பெரிய டைரக்டர் வருங்காலத்துல. ஆமா சரி நான் கூட போறோம். கூப்பிடுங்க பாப்போம். மிஸ்டர் மாணிக்கம். டேய், இந்த பச்சை தண்ணி குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்கறதுலாம் என்கிட்ட வேணாம். மாணிக்கம் வருங்கால டைரக்டர் மற்றும் வருங்கால லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் 2 பேரும் இருக்காங்க. இவங்கள வச்சு நம்ம பாட்டியை பார்க்க போறோம். வாங்க பாட்டிக்குள்ள போலாம். ரெடியா இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க போலாம். உட்கார். நம்ம குட்டி மொட்டை மாடியை இப்ப ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் பண்றோம். ஃபன் பண்றோம். மாஸ் பண்றோம். நைட் ஃபுல்லா இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்றோம். ஃபன் பண்றோம். லாஸ்டா மாஸ் பண்றோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போங்க. உங்களுடைய முதல் கேள்வி, என்ன கேள்வி? உங்களுக்கு பிரேக்கப் நடந்திருக்கா? மிஸ்டர் மாணிக்கம் அவர்களே கஷ்டமான கேள்வி கேட்டா என்ன சொல்ல? வெக்கப்படாம சொல்லுங்க. வெக்கப்படக்கூடாது, கூத்து பண்ணக்கூடாது. உங்கள் கேள்வி ஒவ்வொன்றும் அப்படியே மக்கள் அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும் மக்களை. வருகால பிரதிபாக அந்த பதில் வெளியே போய் கவர்மெண்ட் வெளியே போ. சொல்லுங்க சொல்லுங்க, பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. இதுதான் மைக்கு. அதுவே தெரியல. நோடவா உருட்ட கூடாது. உருட்டு இல்ல, அவங்களுக்கு கேள்வி கிடையாது. அவங்க பாவம் பழச்சு போட்டோம். இப்போ வந்து நம்ம திண்டுக்கல் பிரின்சஸ் கேள்வி கேட்க போறோம். கேளுங்க. இப்ப என்ன கேள்வி கேட்க போறோம் அப்படின்னா, அவங்களுக்கு எப்படி இன்ஸ்டாக்குள்ள வரணும்னு ஆசை வந்துச்சு, அதான் நம்ம கேட்க போறோம் கேள்வி. சொல்லுங்க. இன்ஸ்டா கிரஷ் யாரு? மக்களே கேள்வி கேட்டது இன்ஸ்டா கிரஷ் யாரு? என்ன ஏன்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா? சரி இப்ப வந்து நம்ம மாணிக்கத்துக்கு சரி ஒரு ஸ்பெஷல் கேள்வி. சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை கல்யாணம் பிடிச்சிருக்கு? இல்ல, ஒண்ணுக்கே வழி இல்லையா, இதுல வேற எத்தனை கல்யாணம்னு கேக்குறாரு பாத்தியா. சரி என்னங்க அப்படி அடுத்த போவோம். வெங்கடேஷ் அவர்களே, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கு கேட்கணும்னு சொல்லிட்டு கேளுங்க, பிரச்சனை இல்ல. நீங்க திண்டுக்கல் பிரின்சஸோட ஹீரோ. நான் படத்தோட பேர் உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியும்? இல்ல, விளக்கமாறு. நான் படத்தோட முதல் லெட்டர் வந்து கா. எல். படத்தை பேர சொல்லி தெரியாது. காதல் இரா. நான் சொல்ல மாட்டேன், பேர் தெரியாது, வேற விஷயம். மக்களே, நான் படத்துல பேரை ரிவீல் பண்ணியாச்சு. ரொம்ப சீக்கிரட்டா இருக்கு, உங்க கையில தான் இருக்கு. படம் பேர் சீக்கிரட்டா இருக்கணும், சர்ப்ரைஸ். சரிங்களா? சொல்லிட்டேன் அப்படின்னா வருத்தப்பட்டுருவோம். நான் ரொம்ப கேமராமேன் சொல்லுங்க, பரப்பி விட்டுறோம். போயிட்டு கேமராமேன் பாத்துக்கோங்க, இல்லாடி குறைக்க விட்டுருக்கு, அதுக்கு மேல விட்டுருக்கு, பல்லு வச்சு குறைக்கு. சரி ரைட்டு. இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும் ஆசை இருந்தால் கேட்கலாம். மேம் வெங்கடேஷ், நமது சேனலில் விஜய் சித்து மாதிரி அவர் வந்து நம்ம சேனல் வெங்கடேஷ். ஆமாம், அவர் பெரிய செலிபிரிட்டி. அவர் இன்ஸ்டாகிராமில் வர அவரோட ஜிம்பாடி. அவர் வந்து பார்த்தா ஹீரோ வேற. அவரை புகழ்ந்துக்கிட்டே போகலாம் மக்களே. அவர் வந்து ஆமாம், உங்களாம் சொல்லிட்டு இருக்கோம்.
நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. எல்லாரும் சிரிக்க கூடாது, சிந்திக்கணும். ஏன்னா வாழ்க்கை ஒரு வட்டம். சதுரமா இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. முக்கடம் எல்லா பக்கம் கொண்டு போல இருக்கும். இல்ல இருக்கக்கூடாது. இருக்கணும். சம்சம் எடுத்துக்கீங்களே. சம்சம் திங்க மாட்டேன். சம்சம் பிடிக்காது. நீங்க சம்சம் திப்பீங்களா? சம்சங்களுக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது? அது இப்ப ஏன் டீம்? நீ பேச கூடாது அவட்ட. ஏசி அடிப்பாங்க. ஏசி அடிப்பாங்களா? ஆமா. அப்ப ஏன் டீம் அவரு? ஆரம்பிக்கும் போயிட்டு கேள்வி ஆரம்பிக்கும் மறுபடியும். நான் கேட்க கேளுங்க. நீங்க இது ஒரு பொண்ணு கூட கைட்டு எடுத்து கிடையாதா? வாய்ப்பில்லை ராஜா. இப்படி உருட்ட கூடாதுல. இல்லை. நன்றி வணக்கம். அவர் சொல்லும் பொய்க்கு கைத்து வேண்டும். கண்டிப்பா கைத்து. பொய் சொல்வது எப்படி என்று கேளும் கேள்விக்கு நமது மாணிக்கம் அவர்களே அந்த இதை பதில் சொல்லிவிடுவார். நமது மாணிக்கம் என்றால் பொய், பொய் என்றால் மாணிக்கம். அது உண்மைதான். அவர்களின் பெருமை தமிழ்நாட்டுக்கே தெரியும். கூடிய சீக்கிரத்தில் இந்தியாவில் வளர்ந்து வரும் ஆக்டராக அட்லியை மிஞ்சும் ஒரு டைரக்டராக வருவார் என்று நான் மட்டும் இல்லை, திண்டுக்கல் பிரின்சஸ் சொல்லியிருக்காங்க. சொன்னீங்களா இல்லையா? பார்த்துக்கோங்க. அவங்க வைக்கப்படுறாங்களா பார்த்து வேற இதுல நம்ம வேற ஜோக் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சின்சியர் காய். அவங்க நடிப்புன்னு வந்து அவங்க அப்படியே அடக்கனா மாறிடுவாங்க. நாங்க ஒரு படத்துல ஒன்னா நடிச்சோம். ஞாபகம் இருக்கா படம்? என்ன படத்துல நம்ம ஒன்னு ஒரு படம் வேண்டாம் நினைக்க. அந்த படத்தோட தலைப்பை நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியது. கண்டிப்பா எனக்கு வேண்டாம். அந்த படத்துல பேருங்க சொல்ல விரும்பவில்லை. நாங்க இப்ப வந்து அதுக்கு பதிலா வந்து படத்துல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண போறோம். என்ன சொல்றீங்க? ஷேர் பண்ணலாமா வேண்டாமா? உங்களுக்கு அந்த படத்துல ரிவ்யூஸ் எதுவும் தப்பா இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்களிடம் சொல்லலாம். ஆனா அந்த வீடியோ ஆமா செருப்படியில பரவாயில்லை, விளக்கமாடியில பரவாயில்ல, என் தம்பி வெங்கடேஷ் ஆயிப்பா, அதனால பிரச்சனை இல்லை. அண்ணனுக்கு வாங்கிக்கோம்பா. அண்ணன் தம்பி உயிரை கொடுப்பாங்க. அவனும் வருவான். ஒருத்தர் வருவான். நம்ம இந்த கேள்விக்கு பேரும் நம்ம ஒன்னும் அர்ப்பணம் பண்ண ஞாபகம் இருக்கா? அந்த படத்துல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லலாம் மறக்காம. நல்லா வேற ஒரு கேரக்டர் சொன்னாங்க. இங்க இருந்து கூட்டு போகும்போது நல்லா பேசினாங்க. அங்க போயிட்டு எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. ஸோ ஃபுட்டு சரியா போகுது. அந்த படத்துல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனா படத்தை நான் இருந்த படத்துல அந்த படத்துல நான் ஏடியா வர இருந்தேன். அதான் இங்க பிரச்சனையே. இப்போ இவரு ஒரு ஏடி தான் படத்துல. உங்களுடைய பதில் சொல்லலாம். டெய்லி சாம்பார் போட்டாங்க. நன்றி வணக்கம். அவர் உண்மை சொல்லிட்டாரு. ஓப்பனா பிரச்சனை இல்லை. ஓகே மேன், உங்க உண்மை எங்களுக்கு புரியுது, உங்க வருத்தங்களுக்கு புரியுது. நம்ம படத்துல உங்களை எப்படி ட்ரீட் பண்றோம், நீதான் ஃபர்ஸ்ட் வேற விஷயம். எப்படி ட்ரீட் பண்ணும் இது வரைக்கும் அதுக்கு நம்ம வித்தியாசம் அதுன்னு சொல்லலாம். பிரச்சனை இல்லை. நீ சிரிக்காம இல்ல அதுல சாம்பார் போட்டாங்க, இதுல சிக்கன் ரைஸ் போட்டாங்கன்னு சொல்லல. பதில் சொல்லுங்க. அவர் எழுதுறாப்படா அங்க வந்து சாம்பார் போட்டாங்களா, இது சிக்கன் ரைஸ் போடுறாங்களா? உங்களுக்கு என்னதான் போடணும் சார்? பரோட்டாவும் சால்னா போட்டாங்க. நன்றி வணக்கம். அவர் வந்து கேள்வியை முடிக்க பாக்காரு, அவர் சொல்ல பார்க்க மாட்டாரு. சரி இப்போ வந்து என்னன்னா நம்ம படத்துல வந்து இவர் வந்து ஹீரோவா பண்றாரு, இவங்க ஹீரோனியா பண்றாங்க. இவர் வந்து கிளைமேக்ஸ் சேஞ்சர் இவரு தான், கேம் சேஞ்சர் இவரு தான். ஹீரோனி மேடம் உங்கள்ட்ட ஒரு கேள்வி. நீங்க இது வரைக்கும் ஒரு 10 படம் பண்ணிருப்பீங்களா? எத்தனை படம் பண்ணிருப்பீங்க? ஒரு படம் பண்ணிருக்கீங்களா? திண்டுக்கல் பிரின்சஸ் என்று அழைக்கப்படும் லேடி சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு படம் தானா? இப்ப நாங்களாம் எங்க போறது சொல்லுங்க? லேடி சூப்பர் ஸ்டார் ஒரு படம். அப்புறம் இந்த டைம் நீங்க சொல்றீங்க நெக்ஸ்ட் ஒரு ஷூட் இருக்கு. அப்புறம் சென்னையில போட்டுருக்காங்க. வருஷத்துல லைனப்பில் இருக்கும் இளம் நடிகை, அவங்க பெயர் விஜயலட்சுமி. உங்களுக்கு திண்டுக்கல் பிரின்சஸ்ன்னு சொன்னாங்க. சொல்லுங்க. திண்டுக்கல் பிரின்சஸ் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் தெரியும். இவங்க அவங்களுடைய படம் எல்லாமே வந்து பிளாக் பஸ்டர் தான் இது வரைக்கும். அவங்களும் பிரதீப்பும் பெரிய ஃபேன்ஸ். ரெண்டு இது மாத்தி சியான் விக்ரம் கூட அடுத்த படத்துக்கு கமிட்டட் ஆகியிருக்காங்க. சியான் விக்ரம் இவங்க வந்து போட்டோ எடுத்திருக்காங்க. அது ட்ரெண்டிங் ஆச்சு கூட இல்லை. அது மட்டும் இல்லை, இவங்களுடைய அடுத்த படத்தோட ப்ராஜெக்ட் பேர் வந்து காதல் சொல்லுங்க ஈரா. அந்த படத்தை மறக்காம யூடியூப்ல வந்து என்ஜாய் பண்ணுங்க. அது போக ஒன்றும் கேள்வி முடியல, கேள்வி விட மாட்டோம் நம்ம இன்னைக்கு. நீ முடிச்சுதான் தூங்கவே போற. மணியை பாருங்க, மணிகளுக்கு யாராவது போன்ல மணியை பாருங்க. 1:15 ஒரு ரசிகடே கிடையாது. இவன் இந்த 3 இதை முடிக்க வண்டிச்சுக்குள்ள 3 வருமா? எத்தனை பேர் இருக்கும்? கோவப்படாதீங்க கேமரா மேன், நிறைய இருக்கு புரியுது.
ஒரு சீன் கிடையாது. அவனுங்க பாடி இப்போ வந்து ஹீரோனோட கேலியை முடிப்போம். உங்களுக்கு எந்த ஹீரோ கூட படம் பண்ண ஆசை? விக்ரம். தலை ரேஸா தளபதி வாய்ஸா? இதுக்கு போய் பேசிக்கிற முடியல விடும். மீன் குழம்பா பிரியாணியா? மீன் குழம்பு. சாக்லேட்டா கேக்கா? தெரியுது பீட் வச்ச பையனா பீட் வைக்காத பையனா? பேர் வச்ச பையனா? வருத்தப்படுறாரு தலைவருடைய பரவாயில்ல. ஜிம்பாடியா இல்ல ஸ்டீலா இல்ல உன்னா பப்ளியா? ஜிம்பாடி பாட்டு பாட சொல்லுங்க, பாட்டு பாடுங்க. சரி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலை நீங்க பாடும்போது தாழ்மையுடன் உங்கள் ரசிகர்கள் அங்க ரெஜிஸ்டர் காத்திருக்கா பாருங்க. உங்க ரசிகர் பல்ல கட்டிக்காது, பல்ல ஒளிடி. அவன் வந்து யார புட்டா அவனுக்கு தான் தெரியும், வேற தெரியாது அவனுக்கு. இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அக்கா இது தங்கச்சி, அது வேற விஷயம். இது வந்து அம்மா, சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அக்கா லவ் போடுவோம், தங்கச்சி லவ் போடும், அம்மா லவ் போடுவோம். அது வந்து இன்னும் நிறைய வீடியோ இருக்கு, பாத்துக்கலாம். அதில் அவனை இப்போ வந்து இவனுக்கு பிடிச்ச பாட்டுக்குள்ள போயிடலாம் வாங்க. சாமி எந்த பாடம் தெரியல. உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் ஓகே பாடலாம். ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு சம்மதம் இருக்கு அவங்களுக்கும். அவன் பாட போறேன்னு சொன்னாங்க கேட்டுச்சு. சாங் நல்லா இருக்காது, பட் இந்த வீடியோ எண்ட்ல பாருங்க. இந்த வீடியோ எண்ட்ல பாடம் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க நம்ம மேலே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கொண்டே பாடுவாங்க. இப்பொழுது நமது டைரக்டர் மாணிக்கம் அவர்களிடம் சிறிய கேள்வி கேட்க போகிறோம். ஓகே. ஆக்டர் சந்தானமா காமெடி சந்தானமா? காமெடி சந்தானம். சிங்கம் சூர்யாவா சிறுத்தை கார்த்தியா? சிறுத்தை கார்த்தி. தளபதி வாய்ஸா தலை ரேஸா? தலை ரேஸ். இப்பொழுது என்ன கதை அப்படின்னா கேட்டுட்டு தான் ஆகணும். ஆனா தளபதி வாய்ஸ் தலை ரேஸ் இருந்தாரு, கைத்தடி கண்டிப்பா கட்டணும். ஏன்னா தளபதி பாயிண்ட்ஸ்லாம் பொங்கல் விட அதனால கொஞ்சம் பிரச்சனை தளபதி பாயிண்ட்ஸ் பொங்கல். அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. உங்கள் ரகசியம், உங்க அழகு ரகசியம் சொல்ல முடியுமா? சரி. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. வெட்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் அழகு ரசியம் கேட்கணுமா? முடி வளர்த்து அவர் மொட்டை போட்டிருக்காரு, வேறது இல்லை. அவர் வந்து உங்கள்கிட்ட கேட்போம், உங்களுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? உங்களுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? உண்மையா பொய்யா? எத்தனை அடிச்சு கட்டுங்க. 1 2 இல்ல இல்ல போய் சொல்றாங்க. உங்களுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல? உங்களுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல? ஐ திங்க் மேபி இஸ் டோல்ட் ஒன்லி உண்மை, இது ஒன்லி பொய். வேற விஷயம். உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி ஒரு கேள்வினே, உங்களுக்கு வரப்போற கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? மக்கள் கேட்டாங்க, சொல்லுங்க. எப்படி இருக்கணும்? பைத்தியம் பண்ணி இருக்கும் சொல்லுங்க. பைத்தியம் பார்த்துக்கிட்டா இப்போதைக்கு கேள்வி ரொம்ப பெருசாக போய் கொண்டு இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு ஹார்ட்ல இருக்க அப்படியே ஓப்பனா அப்படியே சொல்லுங்க. மனசார சொல்லுங்க பார்ப்போம் உங்க ஃபேன்ஸுக்காண்டி. சின்னதாக ஒரு கவிதை சொல்லணுமா? சின்னதில் சொல்லுங்க. சின்னதில் சொல்லுங்க. மறந்து போச்சு, அப்புறம் சொல்லுங்க. இவரை என்னையா பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு. இது எனக்கு இப்போ ஒரு ஞாபகம் வருது. எனக்கு இப்போ ஒரு ஞாபகம் வருது. என்னது நாங்க ஷூட்டிங் போட தெரியா, அங்க ஒரு புள்ள தெரியா, நடந்தோம் நடந்து போச்சா, கால் ரத்தம் வச்சா, யார் ரத்தம் வந்துச்சு? ஏன்னா செருப்பு கிடைச்சிருச்சு. விட்டு ஒருத்தருக்கு பிறந்தனா எல்லாத்துக்கும் பிஸ்கட் கொடுத்தானே. ஏன் பிஸ்கட் கொடுத்தான்? எல்லாரும் ட்ரீட் கேட்டாங்களா? முன்னோன்னு சொன்னிச்சது பிள்ளை. இல்ல ஒருத்தன் எக்ஸாம் போனானா திரும்பி வந்தானா, ஆனா ரிட்டன் எக்ஸாம் இல்ல அவங்களுக்கு ஃபேன் ஆயிட்டாங்க எல்லாரும். அவங்களுக்கு அவங்க ஐடியா மென்ஷன் பண்ணுவோம் இந்த வீடியோ கீழே, கண்டிப்பா மென்ஷன் பண்ணுவோம். நன்றி வணக்கம். அவங்க ஐடியா கண்டிப்பா நாங்க மென்ஷன் பண்ணுவோம், எல்லாரும் பார்த்து ரசிங்க. அவங்க பெரிய ஃபேன் ஆயிட்டாங்க. நான் அவங்க அப்படியே நடிக்கும் போது அப்படியே அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, என்னால அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ட்ரெயின்ல போற மக்களே இது அப்படி சொல்லி வெறுப்பு. ஆமா ட்ரெயின்ல போற பாத்துக்கோங்க. ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம்,
ஒரு சீட்ல எத்தனை பேர் இருந்தோம்? ஒரு 12 பேர் இருக்கோம். இல்லை 12 இல்லை 9 பேர் இருக்கோம். இல்லை 9 இல்லை, நானும் அங்கே 12 பேர் இருக்கோம். அப்போ வந்துட்டு நடந்து போனாங்க. ரத்தம் வருது கொஞ்சம், செருப்பு கடிச்சிருச்சு. அப்படி சொல்லிட்டு அடிக்கும் போது இருந்துச்சு எனக்கு. சரி ரைட்டு, புது புள்ள வேற, புள்ள தான் புதுசாக கம்மிட் ஆச்சு. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, பிரச்சனை இல்லை. சரி நல்லா இருப்பாங்களா? அதெல்லாம் கேட்டாங்க. சரி ரைட், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை காமெடிலாம் கொஞ்சம் சிரிப்பு நிறையா வரும். அந்த பிள்ளைக்கு தங்கச்சி பிடிக்காது, வேற விஷயம். என் தம்பிக்கு இந்த பிள்ளை தான் எதிரி. என் தம்பி கொஞ்சம் கோவப்படுறான்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு, அந்த பிள்ளை பேச வேண்டாம். தம்பிமா, உங்களுடைய கேள்வி ஒன்று முடியும்னு நினைக்கிறேன். பையனா ஆகிட்டீங்க. என் தம்பி தான் இது. ஒரு நாள் பையனா? இல்லை எப்பவுமே தம்பி தான் இது. என்ன தம்பி? சரி உங்களுக்கு கேள்வி, உங்களுக்கு வெறியா இருக்காங்க எல்லாரும். ஹேஷ்டேக் மாணிக்கம்னு கீழே மறக்காம போட்டுருந்தோன்னே. ஹேஷ்டேக் மாணிக்கம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க இப்போ. கம்பேக் மாணிக்கமா சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்படியா? ஆமா, உங்க ஆட்சியில பார்த்து எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்களா? நீங்க வந்து இதுதான் சமாளிக்க வருவீங்க. என்ன விட அவன் கொடுறமா போடலாம்ல. ஓகே, ஒரு பண்ணுங்க சொல்லுங்க. எந்த மாதிரி வருவா பாருங்க. ஓகே, போதுமா? அழகா இருக்காப்புல, வேறது இல்ல. மக்களே, நம்ம சேனல்ல இதுதான் குட்டி மொட்டை மாடி வீடியோ. இன்னும் நிறைய வரும். நிறைய செலிபிரிட்டி கூட்டு வர போறோம். அது மட்டும் கிடையாது, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அவனும் கேள்வி முடியல, அது வேற விஷயம். பேராதீங்க, அவனுக்கு தூக்கம் வருது. கேமரா பாவம் கை வலிக்க அவனுக்கு. அதனால கட் பண்ணிட்டு கேமரா மாத்துறோம். சரிங்களா? கட் பண்ணிக்கோ, கேமரா மாத்திக்கோ. ஒன்னும் வந்து கேள்வி முடியல. இப்போ வந்து டீ பிரேக் கொடுத்துருக்கோம், வேற எதுவும் கிடையாது. டீ இல்ல காபி. சரி காப்பியா? சரி ரைட்டு, கோவப்படுத்தாங்க ப்ளீஸ். சரி இது கமிட்டி மேன். கமெண்ட்ல இருந்து இப்படி வார்த்தை பேசக்கூடாது. நன்றி வணக்கம். வந்து ஒரே 3 வாரம் சொல்லிட்டு வருது தாண்டி. நன்றி வணக்கம், நன்றி சொல்லிட்டு இருக்கா. சரி ரைட், ஒரு பிரச்சனை இல்லை. முடிச்சிட்டு போலாம். டீ நல்லா இருக்கா? மணி காப்பியா தான் ஆகுது. அவங்களுக்கு சிரிப்பு வந்துட்டு வேற எதுவும் இல்லை. அவங்க சிரிப்பை முடிச்சு வருவாங்க. நான் இப்போ மாணிக்கத்துல கேள்வி போ. மாணிக்கம் சொல்லுங்க, இதுக்கு என்ன காரணத்துக்காண்டி உங்களுக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க? இது கேட்கலாமா? அழகா இருக்கு. வேணாம் மக்களே, இப்போ அடுத்து என்ன பண்ணா, இப்போ வந்து இவங்க கேள்விக்கு போயிரும். கேள்விக்கு வரல, காஃபி குடிக்க வந்திருக்காங்க. கண்டுபிடிச்சாச்சு. சரி கட் பண்ண மாடி. கட் பண்ண வீடியோ எழுதி இவரு யாருமே கேமரா சரியில்லை. கேமரா மாத்துங்க. கேமரா மாட்டே பிரச்சனை இல்ல. பாடி சொல்ல ஒழுங்கா இல்ல. இது வீடியோ வந்துருங்க. சரி, உங்களுக்கு கேளுங்க. சியான் விக்ரம எப்படி பாத்தீங்க? எப்படி போட்டோ ரீல்ஸ் எடுத்தீங்க? கேமரா வச்சு போன் வச்சு கேளுங்க. இல்லை, நான் வந்து ஒர்க் பண்ணுற பிளேஸு 5 ஸ்டார் ஹோட்டல் தான். அங்கே எல்லா செலிபிரிட்டிஸும் வருவாங்க. கீர்த்தி சுரேஷ் எல்லாருமே பார்த்துருக்கேன். பட் ஆனால் எனக்கு விக்ரமை பார்த்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவர் எப்போ வெளியே வருவாருன்னு தெரில. ஸோ இப்படி வெளியே போய் நின்று பார்த்துட்டு இருந்தேன். பட் எனக்கு தெரியாமல் வீடியோ வச்சுருக்காங்க அவங்க கேமராமேன்ஸு எல்லோரும். அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு செல்ஃபி தான் கேட்டேன். பட் எனக்கே தெரியாமல் வீடியோ எடுத்து அதை ட்ரெண்டிங் ஆக்கி விட்டாங்க. அந்த வீடியோ தான் இவங்க சக்ஸஸ்க்கு காரணம் சொல்கிறாங்க. உண்மையாக போய் கேட்டுருமா? நிஜமாக இல்லை, அந்த வீடியோ தான். அதனால தான் இவங்க ட்ரெண்டிங் ஆகிட்டாங்க இன்ஸ்டாவில். இப்போ இவங்க வந்து சாதாரண பிரின்சஸ் இல்லை, திண்டுக்கல் பிரின்சஸ். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இவங்க வீடியோலாம் பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனால் வீடியோ ஒன்றும் கூட நல்லா இருக்காது. நன்றி வணக்கம். இவரு மாத்த முடிக்காத தலைவரே. என்னாச்சு? வணக்கத்தை விட்டு போய்யா. போதும். இவர் யார் அப்படின்னா, நம்ம தூங்கலாம்னு பார்க்க இவர் தூக்க ஆசைப்படுறாரு. டைரக்டர் மாதிரி தூக்கு கிடையாது. இவர் யார் அப்படின்னா, நாங்கள் வந்து படம் ஒன்றா ஒர்க் பண்ணோம். அப்போ வந்து எங்கள் தலைவன் வந்து எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாரு. சப்போர்ட்னா சும்மா கிடையாது, சும்மா கிடையாது. கூட இருந்து எனக்கு ரைஸ் வாங்கி கொடுத்து, எனக்கு கிரில் வாங்கி கொடுத்து, கூட கடைசி கொடுத்து அவர் அண்ணன் பார்த்துக்கிட்டாரு. அந்த வயசு மூத்தவர் தான், ஆனால் அப்படியே பழகியாச்சு. மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவன் வேறு கார்த்திக் தானே. கார்த்தின்னு ஒருத்தன், அவனை 3 வயசு மூத்தவன். அவன் வந்துட்டு மாப்பிள்ளைய ஜாலி பண்ணிக்கிட்டு அப்படி இருந்தோம். அந்த படத்தை வந்து நல்லா வந்து ஒர்க் பண்ணியிருந்தெல்லாம் சேர்ந்து அந்த படத்தை எனக்கு தெரியும். திண்டுக்கல் பிரின்சஸ் காப்பிலே குறியா இருக்காங்க, அது தெரியப்படுது. உங்களுக்கு காபி குடிய வச்சுட்டு அது ஒரு கேக் வர தூக்கம் வருது. உங்களுக்கு ஒரு தூக்கம் வருதா? அவங்க தான் வந்து நான் சொன்னேன் நாளைக்கு எடுக்குன்னு சொன்னேன். அவங்க தான் எடுக்குன்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. இன்னைக்கு எடுத்து அது முடிச்சா வந்து வந்தாச்சு மேலே. கண்டிப்பா வீடியோ முடிச்சாகணும். அதான் இப்போதைக்கு கேள்வி. இன்னும் 3 கேள்வி தான், அதை முடிச்சிருவோம் நாங்க. இப்போ வந்து உங்களுடைய ஃபேன்ஸு ஒன்று ஆசைப்படுறாங்க, நீங்க பாட்டு பாடணுமா? பாடுங்க. உங்களுக்கு பிடித்த பாடலை பாட வேண்டும் என்று உங்க ஃபேன்ஸ்
சிரிக்காம பாடுங்க ப்ளீஸ், வைக்கப்படாம இப்படி இப்படி சிரிக்காம கொஞ்சம் பாடுங்க. எனக்கு சாங் வராது, பாட வராது. நீங்க லாஸ்ட் சத்தியம் நீங்க மறந்துட்டீங்களோ? பாடிதான் மியூசிக் போடுறீங்களா? டப்பா எடுத்து அடிக்கிறா. டேய் யாரா நீங்க? ரெண்டு பேரும் யாரா மாமா இங்க வாங்க மாமா. நம்ம வந்து லாஸ்ட் மியூஸ் பண்ணுவாங்களே, இப்போ நம்ம வந்து இவங்க பாட்டுக்கு போயிரும். உங்க பாட்டை பாடுங்க, வீடியோ முடிஞ்சு பாட்டு பண்ணா. பாட்டா இப்போ சின்ன சின்ன அந்த பாட்டு தான் பாடுங்க. இல்ல மாணிக்க சார் பாட்டு அப்புறம் முதல்ல வந்து மாணிக்க சார் பாட்டு பாடுவாரு. யாருக்காக அப்படின்னா அவர் கேர்ள் ஃபேன்ஸ் பாட்டு பாட போறாங்க சொன்னாரு போன்ல. அவர் கேர்ள் ஃபேன்ஸ் யார் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. அன்சிகா மோத்தோனே அவர் கேர்ள் ஃபேன் தாங்க. இல்ல நான் இதை எதிர்பார்க்கல. ஆமா, இப்போ வந்து பாட்டு பாட போறாரு. அவர் பாட்டை கேட்கும், ஜாலி பண்றோம், மாஸ் பண்றோம். காலைல ஒரு கொசு கடிக்க போ. கேமராமேன் காலை கொசு கடிச்சிட்டா. உங்க பாட்டை பாடுங்க. காபி குடிச்சா வருமா? அவர் காபி குடிச்சிட்டு இருக்காரு, குடிச்சிட்டு வரட்டும். தொண்டை அடைச்சிருக்கும்ல. உங்க கேர்ள் ஃபேன்ஸ் நீ பாடுங்க ப்ரோ. பாட்டு தெரியாதா? யாரு சாமி நீ? அவர் போன் இருக்காரு. சரியா? காபி காபி குடிக்கல, குறியா இருக்காதீங்க. கொஞ்சம் டாபிக் இல்ல வாங்க. நீங்க குடிங்க முதல்ல. நானே பாட்டு சொல்ல ஃபர்ஸ்ட் மாட்டேன். அண்ணா பாடட்டும், அப்புறம் நான் கண்டிப்பா அண்ணனுக்கு நீங்க போய் ஃபேன் ஆப்போம். அண்ணா அஞ்சிகா மொத்தல ஃபேனா, சமந்தாவுக்கு ஃபேனா. பாட்டு போடுறேன் பாடுங்க. அவங்க உங்க ஃபேனா? டேய் கார்ப்பரேட் ஃபேன் சும்மா இருக்க நீ வேற. அவர் பாட்டு பாடுங்க, நாமட பாடுங்க. பாட்டு பாடுங்க. ஃபேன்ஸ்க்கு உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சிகா மொத்தல வீடியோ கண்டே பாப்பாங்க வீடியோ. பாடுங்க ப்ரோ. என்னத்த பாக்கி மூடு பாட்டு பாடும். நீங்க பாடுறீங்களா? 3 சாங் தடவை இல்ல. உங்களுக்கு காபி தான் முக்கியம். காபி குடிங்க. நீங்க வாங்க வீடியோ. அப்படி சரி வாங்க பாட்டு பாடுங்க. வீடியோ 3 ஆயிட்டா. போன பாட்டு நீ பாடு. புடிச்சதா ஹீரோயின் மேடம் பாடுறாங்க. ஹீரோயின் மேடம் பாடுறாங்க. ஷேர் பண்ண ஹீரோயின் மேடம். ஓகே ஓகே ஓகே. ஹீரோயின் மேடம் பாடுறாங்க. பாடுங்க. பாடவா? பாட்டு பாடுடா. வெக்க மாட்டேங்கிட்டே இருக்குது பொண்ணு. எதுக்கு எடுத்தாலும் நீங்க வர்றீங்க. சும்மா ஒரு காமெடி ரீல்ஸ் தான். சரி வெயிட் பண்ணுங்க, 2 மினிட்ஸ் அப்புறம் பாடுறேன் நானு. நாளைக்கு நான் டேரக்டர் பண்றது போட்டு வச்சு என்ன பண்ண போறோம் எனக்கே தெரியல. நான் ஐடியா பண்ணேன், என்ன பண்ண போறேன்னு தெரியல. இப்படி கவனி பண்ணா எப்படி சிரிக்காம இருப்பேன்? நாளைக்கு வேற படம் எடுக்கணும், என்ன பண்ண போறோம்? அது ஹீரோ, இது ஹீரோடி. நான் ஜெத்த நானே அவன் நடிக்க சொன்னா அவரு என்ன அவன் செத்தா. இவரு நான் டைலாக் நடிக்கிறது எல்லாமே அவர் நடிக்க சொன்னா அவர் வந்துட்டு இது எங்கில படம் எடுக்கிறாரு யோசிச்சு பாருங்க மக்களே. நம்புறீங்கன்னு எடுப்போம். தம்பி நம்புற அண்ணன் நின்ன அண்ணனுடைய பேக் போன். பேக் போனா இங்கதான் இருக்கேன் வச்சிடல. பாட்டு பாட போறீங்களா? பாடுங்க. வேண்டாவா? லாஸ்ட் முடிய போகுது வீடியோ. நல்லா இருப்போம், பானாதான் தூங்க முடியும். ப்ரோ தூக்கு கோபடாது தூக்கு. எல்லாம் பாருங்க. மணி எத்தனை? ஃபர்ஸ்ட் அண்ணா பண்ணா அப்புறம் தங்கச்சி. மணியை பாருங்க 1:30 தூங்காத பொண்ணுதான் காரணம். பொண்ணுதான் காரணம் தூங்காததுக்கு. பாட்டு பாட மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் அண்ணன் பண்ணா செகண்ட் தங்கச்சி பாடுவேன். அண்ணனை வச்சு செய்யாம அண்ணன் ரொம்ப ஆசைப்படுறாரு பாட்டு பாட. அண்ணனுக்கு வந்து அன்சிகா மோத்திவானி, சமந்தா, த்ரிஷா கூட ஆசையா இருக்கான். ஆனா ரொம்ப ஆசைப்படுறாரு. அண்ணன் ஃபேன்ஸ் இல்ல. நீங்க பாடுங்க. என்ன பாட? பாட்டு சார். பாட்டு ஏய் ஒரு காமெடி பா இது. சார் பாட்டு பாட கவிதை சொல்லுங்க. ஆமா நீ கவிதை சொல்லி விட்டுறோங்களே. ஒரே வரியில அம்மா சொல்ல உடனே அவரு அம்மா ஒரே வரியில வராது ப்ரோ. அது 3 வர வருதுன்னு கேட்டேன். வரி இல்ல அவரு சரியில்லை. திலக்கையில சப்ஸ்கிரைப் பண்ணி திலக்கை எல்லாரும் அப்படியே வீட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் கேள்வி வரும். சொல்லுங்க மேடம் உங்க கேள்வி. சரி உங்க பாட்டு. ஃபர்ஸ்ட் அண்ணா அண்ணா பண்ணா அண்ணா பாட மாட்டாருங்க. செய்யாம இருக்காரு. அண்ணன் எதுக்குமே கிடையாது. அண்ணன் வந்து ஆட மாட்டாரு. அதேதான் அண்ணன். அண்ணன் வந்து எடுப்பா. நன்றி வணக்கம். இப்ப உங்களுக்காண்டி ஒரு காதலுக்கு சொல்ல போறேன். யார் சொல்ல போறேன்? நான் தம்பி சொல்ல போறேன். மின்னல் அடிப்பது மழைக்காக, இதே துடிப்பது உனக்காக. மரம் வேண்டாம்.
உனக்கு காட்ட மாட்டோம்பா அங்க அண்ணன்லாம் சொல்லக்கூடாது. இவருக்கு யாரு சரி பாடுறாங்களாம் கேப்பனே நீ என்ன சிரிக்க கொண்டு தொட்டு பாடுங்க நான் கேட்கணும்ல சிரிப்பு காட்டுறாங்க எப்படி ஏய் வெளிய உட்காரு கேமராமேன் சொல்லுங்க தலைவரே, இப்படிலாம் உட்காரலாமா? உட்காரு கப்பா இது என்னது கப்பா என்னது டீ கப்பா மக்களே டீ கப் இல்ல கப்பலா வச்சிருக்காரு கப்பல் ரைட்டு நீங்க பாட்ட பாடுங்க சத்தமே ரைட்டு நம்ம படுத்துட்டு ஆக்சன் பண்ணுவோம் இவ்வளவு சிரிப்பா சரி இப்ப யாரும் தெரிஞ்சு விடாது யாரும் தெரிஞ்சு விடாது சரியா லாஸ்ட் ஒன் டைம் லாஸ்ட் ஒன் டைம் பாடுங்க அப்பா நம்ம பாடுவோம் பாட விடுமே நீங்க சொல்லி பாட விட மாட்டேன் பாடுங்க டோன்ட் ஸ்டெப் ஏய் ரெஜிஸ் அவுட் சைட் கேமரா மறையப்பட்டு ரைட் சிரிக்காம பாடணும் எப்ப மாத்தாலும் ஆக்ஷனா இருக்கு நான் தூங்க போறேன் சரி பாடுங்க டைம் ஆயிட்டு மணியை பாரு நான் தூங்கணும் இப்ப பார்த்தாலும் அப்படி இப்படி இல்ல இப்படி வீடா எஞ்சி வாடிட்டு போகுது லைட்டா நெஞ்சு அடைக்கிற மாதிரி பாடு பண்ணா லைட்டா எனக்கு மனநிலை சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. சொல்லுங்க. கீழ்பாக்கம் போறீங்களா சரி பாருங்க நல்லா பாடுங்க சரி பாடுறேன் வாரத்துல உட்காந்து நீங்க வாடுங்க சரி பாடுறேன் சிரிப்புதே வந்து எனக்கு பாடவே வர சிரிப்பாட்டாங்க அவனும் சிரிப்பு தான் வருதா பாடவே வர மாட்டேங்குது சரி பாடுங்க மணி 1:40 ஆயிட்டு. ஏன் சத்தியமா பாட வரல ஏய் எல்லாம் அமைதியா இருக்க பாட போறாங்க அவங்க ஃபேன்ஸ் ஆசைப்பட்டாங்க அதனால அந்த பாட்டு கேட்டிருக்கோம் இவங்க சாதா பிரின்சஸ் இல்ல திண்டுக்கல் பிரின்சஸ் அடுத்தது லேடி சூப்பர் ஸ்டார் இவங்க தான் மறக்காம கால் ஷீட் எல்லாம் கேட்டுருங்க ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் ரெடியா இருங்க ஃபியூச்சர் டைரக்டர்ஸ் கரெக்டா இருங்க அட்ரஸ் வந்து சொல்றேன் திண்டுக்கல் ஆறுமுகநேரி கண்டமணி தெரு அந்த தெரு எனக்கே தெரியாது எனக்கு தெரியாது அது வேற விஷயம் சொல்லுங்க அப்ப பேருக்கு பாட வர மாட்டேங்குது எல்லாரும் ஒரு பாட்டு பாடுங்க மாணிக்கம் என்ன படம்? உங்களுக்கு ஒரு கேள்வி அது ஒரு வைப்ரேட் ஆகுது நீங்க ஜிம்பாடி கேள்விப்பட்டோம் அவர் ஜிம்பாடி இல்ல இல்ல கிடையாது. இது ராங் இன்ஃபர்மேஷன். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபௌட் சொன்னதே நீங்க தான் இல்ல இது ராங் இன்ஃபர்மேஷன். நீங்களும் அர்லாண்டு ஃப்ரெண்ட் தான் கேள்விப்பட்டோம் இல்ல அவரை தெரியாது எனக்கு. அர்னால்டு தெரியாது ராகிக்கு பேசிட்டேன் அர்னால்டுடைய மிகப்பெரிய பேனான நமது பேன் இல்ல பேண்டு பேனான மாணிக்கம் சாரி டைரக்டர் மாணிக்கம் வருங்காலத்துல விஜய் படம் எடுப்பாரு லைட்டா கொசு அடிக்கு. கொசு அடிக்குதா ஒண்ணுமில்லை நமது மாணிக்கத்தை வச்சு படம் எடுக்க நிறைய ப்ரொடியூசர்ஸ் காத்திருக்காங்க நீங்க விஜய் ஆகணுமா இல்ல ரஜினி ஆகணுமா சிரிப்பு கட்டாதுல நீங்க விஜய் ஆகணுமா ரஜினி ஆகணுமா மறக்காம மாணிக்கத்தை கான்டாக்ட் பண்ணுங்க நம்பர் சொல்றேன் நம்பர் சொல்றேன் 9 10 15 9 10 15 மறக்காம கால் பண்ணுங்க மாணிக்கத்துக்கு அதுல 9 நம்பர் தான் வருது அவர் சொல்ல பார்த்தா. என்ன மாணிக்கம் எப்படி சொல்றீங்க விஷயத்தை லீக் பண்ணிட்டாங்க பெருசா லாஸ்ட் வருது நீங்களே Comment box ல இருக்கும். 1ல இருந்து 0 வரை அடிச்சு பாருங்க. அதுல எந்த நம்பர் சரி மக்களே அதான் அவர் இப்ப என்ன கதை அப்படின்னா படிச்சு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இப்போ வந்து பாட்டு பாடுறது வாங்கி நம்மளால கதை தெரியுமா பாட்டு பாடுங்க பாட்டு தள்ளி பாடுங்க ஓகே. ஹீரோன்றத அடிக்கடி காமிச்சா bro. சத்தமே யாரும் யோசிக்காதீங்க யாரும் யோசிக்காம உங்க ஃபேன்ஸ் பாருங்க உங்க ஃபேன்ஸ் டேய் நீ ஆட்டி விட்டுறது உங்களுக்கு உங்க ஃபேன்ஸ் முக்கியம் பல்லு மட்டும் தான் தெரியுது ஒண்ணும் தெரியுது பாருங்க என்ன சிரிப்பு காட்டுறாங்க பாருங்க நீங்க இடுப்பு கட்டுறாங்க ப்ரோ இப்ப கல்லதி எடுத்து ப்ரோ ஆடி சரியாயிட்டு ப்ரோ அவ பாட மாட்டேங்க தலைவர் கூட பாட்டு அப்ப நாங்க ஜெயிச்சோம் கட்சியில
நீ என்ன பூசாடியா பாட்டு படிங்க இல்ல ரெட்டையிலையா அப்படி சாச்சிட்டேன் ஃபன் பண்றோம் ஜாலி பண்றோம் மாஸ் பண்றோம் மறக்காம ஐயோ கண்ட்ராவி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இல்ல முடிஞ்சு அது வேற என்ன சொல்றீங்க பெல் பட்டனை தூக்கி விடுங்க மறக்காம ஐயோ கண்ட்ராவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்படியே பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆளை கிளிக் பண்ணுங்க அப்ப நாங்க போற நோட்டிபிகேஷன் வீடியோ கமெண்ட்ல கண்டமானி தட்டுங்க நன்றி வணக்கம் ஐயோ திட்டுங்க மார்க்கெட் பத்தி திட்டுங்க பத்தி திட்டாதீங்க தரது இல்ல நாளைக்கு 4 மணி நேரத்துக்கு அதுக்கு அப்புறம் திலக இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு வந்துரு இதுதான் ரஜீஸ் பல்லு எல்லாம் காட்டுங்க எல்லாரும் ஓட்டு போடுங்க கரெக்டா இருக்கும் ரஜீஸ் 2 2 சாங் கரெக்டா இருக்கும்ல நம்ம கண்டிப்பா ஃபன் பண்றோம் ஜாலி பண்றோம் மாஸ் பண்றோம் அவ்வளவுதான் நன்றி டேய் ஓட்ட தக்காளி மூக்கா ஓப்பனிங்ல ஒரு குரல் சொன்னியா சொல்லு மயிர் நீப்பின் வாழா கவரிமான் டேய் மானங்கட்ட மடப்பயல நீ மானுலடா தலையில இருக்கிற பேனை பத்தி கூட பேசக்கூடாது அப்படியே உன தம்பி